விஜய் சிபிசி பள்ளி நடத்தக்கூடாதா? ஏன் திமுக நடத்துது, அதிமுக நடத்துது, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி நடத்துறாங்க. எழுதி வச்சுக்கிட்டா ஓலச்சோடி வந்து யூடியூப் ஆடியர் ஊடுருவல்னு வச்சிருந்துருக்கலாம், வைக்கலாம்ல. ஏன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் இல்லை இல்லைங்களா? அப்ப என்னன்னா, என்னுடைய சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இல்லைன்னதும் சீட்டு வாங்கி சட்டமன்றத்துல சீனியர் ஆக்டரா வலம் வரவர். கலைஞர் குடும்பத்துல எத்தனை தலைமுறை திருட்டு மாடல் அரசாங்கம் நேற்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டு இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரையில் நடக்கக்கூடிய உலக தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, குளத்துல குளிக்க கூடாது, தெருவுல நடக்கக்கூடாது. இப்படி இந்த தீண்டாமை எலி. உங்களுக்கு யோசனை இல்லையா? இந்துக்கள் நீங்க சோத்துல உப்பு போட்டு தந்தீங்களா, சோறு தான் சாப்பிடுறீங்களா? எந்த கட்சிக்கு வேணா நீ கும்பிடுற தெய்வங்கிறது நான் கொடுக்கல, வாண்டா அவர் தான் என் கையை பிடிச்சு இழுத்தாரு, அதுலதான் நான் கை கொடுத்தனே தவிர நானா கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுல பாலு அவர்கள் ஆந்திரா திரையுலகத்துல பாத்தீங்கன்னா தாத்தா, மகன், பேரன் இவங்க எல்லாம் தலைமுறையா திரைப்படத்துல நடிக்கிறாங்க. இதை நம்ம உடச்சு பேசுறோங்க. இது நிறைய பேருக்கு என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவரை பத்தி பேசும்போது தமிழர் இல்லைன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, மொத்தமாவே தமிழ்நாட்டை கூறு போட்டு திமுக அரசு வித்துட்டு இருக்கு. சுடுகாட தனியார்மயமாகிருக்கான். கேள்விப்பட்டீங்களா? சென்னை மாநகர கேவலமான புத்தி. நான் கேட்கறேன், பொதுவெளியில ஒரு மனிதன் இப்படி பேசுறான், இன்னமும் மந்திரியா தொடர்றாரு. எல்லாரும் துணை பொதுச் செயலாளர். அது என்ன துணை திமுக துணை பொதுச் செயலாளர்? எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க 2 பையன் இருக்கிறான். அந்த 2 பையன் எந்த முறைப்படி அவர் பெற்றாரு தெரியல. எனக்கு ஒரு சைவ முறைப்படி பெற்றாரா இல்ல வந்து நான் சத்தியம் செய்து சொல்லிட்டு போறேன். என்னை பெற்றெடுத்த அம்மா மேல, நான் பெற்றெடுத்த பிள்ளை மேல சத்தியம் செய்து சொல்லிட்டு போறேன். சீமான் அவர்கள் பகுத்தறிவுனா என்ன, எது சரி தவறு என்று ஆய்ந்து தெளிந்து முடிவு எடுக்க சுந்தரபாண்டி நானு 7 வாட்டி வராரா 8 வாட்டி வராரா? நாங்க அவ்வளவு மாண்பற்ற ஒரு இனக்கூட்டம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியுது, எனக்கு என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம். சிலிர்க்க வைக்கும் தமிழர்களின் சிறப்பு. நவதானியங்கள் 9 என நிர்மாணித்த தமிழன் திசைகளை 8ஆக பிரித்தான். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் போய் பங்கேற்க வேண்டும் என்ற சொன்ன முதல் சவுக்கு சங்கர் வீட்டுல போராட்டம். சரி, அந்த வீடு இருக்க தெருவுல ஒரு இடத்தை கொடுத்து அங்க ஒரு தடுப்பை போட்டு நீங்க இங்க போராடுங்க. இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி 350 ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா. அந்த தர்காவை என்ன பண்றாங்க? அந்த தர்கா நான் ஒரு கேள்வி கேட்டேன், கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா? அண்ணா சீமான மட்டும் இல்லை அப்படின்னா இந்த திராவிட அரசியலுக்குள்ளேயே தான் மக்கள் இங்க மூழ்கி இருக்கோம். இளைஞர்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே தான் சார்ந்திருப்பாங்க. அரசியலுங்கிறது மக்களுக்காக கிடையாது, மக்களை ஏமாத்துறதுக்காக தான் அரசியல. மக்களை காக்கிறதுக்காக